மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். அனந்தமான கடலையும் எல்லையற்ற நாணத்தையும் தன்னுடைய அடையாளமாக கொண்ட ஆகாய தத்துவத்தின் பேரன்பு ஜீவன்கள் நீங்களாகத்தான் மீனம் ராசியான நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களை ஆளக்கூடிய ஒரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணத்தையும் அடுத்தவர்களின் துயரம் கண்டு உருகக்கூடிய மென்மையான இதயத்தையும் கொடுத்தும் இதுவரைக்கும் உதவி கொண்டுமே தாங்க இருப்பார். ஆனால் உலகத்தையே தன்னுடைய தோளில் சுமக்க துடிக்கும் உங்களது அந்த பேராற்றல் சொந்த வாழ்க்கையில் எப்படி இரத்த கண்ணீர் வடித்தது, நீங்கள் கடந்து வந்த அந்த பாதைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தையும் பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசி அன்பர்களே, உங்களது ஆகச்சிறந்த பலவீனமை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். யாராவது அழுது கொண்டு நம்மிடம் வந்தால் நாம் அத்தனையுமே இழந்தும் கூட அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இதுவரைக்கும் அழித்து கொண்டிருந்தது. அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்ற உங்களது இந்த தியாக ஓட்டத்தில் நீங்கள் உங்களையே முற்றிலுமாக மறந்திருப்பீங்க. உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட தொழில் அல்லது வேலையானது இருந்து கொண்டும் தான் இருக்கும். அதை அப்படியே பாதியில் போட்டுவிட்டு அவர்களுக்கு ஓடவோ ஆரம்பித்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்காக காத்தும் கிடந்திருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு அவசரம், நான் போய்விட்டு வருகிறேன் என்று உங்களுடைய சொந்த இரத்த பந்தங்களிடம் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய செலவிட நினைத்த உன்னதமான நேரங்களையும் நீங்க அலட்சியமோ செய்திருப்பீர்கள். இதெல்லாம் யாருக்காக பண்ணீங்க? ஒரே ஒரு நபருக்காக நீங்க செய்திருப்பீங்க. அந்த ஒரு நபருக்காக செய்த சில விஷயங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். காலம் கடந்து இன்று நீங்கள் திரும்பி பார்த்த போது யாருக்காக நீங்கள் எல்லாத்தையுமே தியாகம் செய்தீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களது வாழ்க்கையை மிக நேர்த்தியாக கட்டமைத்து கொண்டும் சொத்து சுகங்களோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எங்கே தொடங்கினீர்களோ அதே ஒரு இடத்தில் தேங்கி நிற்கவோ ஆரம்பிப்பீங்க. குடும்பத்திற்குள் நீ எங்களுக்கு என்ன செய்தாய், எப்போது பார்த்தாலும் அடுத்தவர்களுக்கு தானே ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்ற வசவு சொற்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிஞ்சிருக்கும். உங்களது சொந்த தொழில் அல்லது வேலை சரியான கவனிப்பு இல்லாததால் நஷ்டத்தையும் தேக்கத்தையும் இதுவரைக்கும் சந்தித்து கொடுத்திருக்கும். கையில் போதிய சேமிப்பும் இல்லாமலும் எதிர்காலம் குறித்த பயம் உங்களை சூழ்ந்த போதுதான் உங்களை நீங்களே அழித்து கொண்ட தன்னுடைய கொடூரமான பிற்கால கெடுதலை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது உங்களிடம் வந்து ஒரு உதவியை கேட்டால் உங்களுடைய சூழ்நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலுமே என்னால் முடியாது என்று ஒற்ற வார்த்தையில் மறுத்து சொல்ல உங்களுக்கு நாக்கானது கூச ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம அப்படி சொல்லிவிட்டால் அவங்களுடைய மனசு என்னாகும், நம்மளை அவங்க தவறாக நினைத்துக் கொள்வார்களா என்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்துக்கும் உதவுவதை முதல்ல தடுக்கணும். எல்லாத்துக்கும் உதவுவது சரிதான், இருந்தாலும் அது யாருக்கு உதவணும்? உங்களுடைய நேரங்கள் இருக்கும் பொழுது அந்த ஒரு நேரங்களை தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். மற்றவங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய செலவுகளையும் சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களுடைய விஷயங்களை செய்து முடிக்காமல் போவது மிகப்பெரிய ஒரு குற்றமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுதான் உங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். உங்களுடைய தொழில் அல்லது வேலையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட்னா ஒரு இன்டர்வியூ ஆனது உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அதே ஒரு நாளில் உங்களுடைய நண்பர் ஒருவரின் சொந்த காரியத்திற்காக நீங்கள் அலைய வேண்டியிருந்ததால் உங்களுடைய அந்த உன்னதமான லட்சிய வாய்ப்பை நீங்கள் தவற விட்டிருப்பீங்க. அதை தவற விட்டது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்திருக்கும். நீங்கள் ஒரு சொத்து வாங்கவோ அல்லது ஒரு நல்ல ஒரு முதலீடு செய்யவோ கையில் பணமானது வைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் அதையும் நீங்கள் வெளியில் போய் எப்பொழுதுமே கொடுத்துருக்கவும் மாட்டீங்க. உங்களை சார்ந்த ஒருவர் வந்து எனக்கு ஒரு அவசரம், பணம் கொடு என்று கேட்டபோது உங்களது எதிர்கால முதலீட்டு வாய்ப்பை கிள்ளி எறிந்துவிட்டு அந்த ஒரு பணத்தை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. யாருக்காக? உங்களுடைய பழக்க வழக்கம் முக்கியம். பழக்க வழக்கம் நம்ம விட்டு போகக்கூடாது என்பதற்காக மட்டுமே சில விஷயங்களில் நீங்கள் பணத்தை கொடுத்து எப்படி வாங்குவது என்று தெரியாமல் எவ்வளவோ சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்களிலும் நிறைய இடங்களிலும் இதுவரைக்கும் செய்ததும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களானது இருக்கும். உங்களுக்குள்ள மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணங்களானது தோன்ற ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் நம்மளை ஏமாற்றியவர்களிடம் மீண்டும் போய் நியாயம் கேட்கலாமா அல்லது அவர்கள் செய்த துரோகங்களை நினைத்து மீண்டும் வருந்தலாமா என்ற கடந்த கால பக்கங்களை யோசிக்கக்கூடிய ஒரு மைண்டானது உங்களுக்குள்ள நிச்சயமாக வர ஆரம்பிக்கும்.
அந்த ஒரு மைண்டானது உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னமும் உங்களுக்கு கவலைக்கு மேல கவலைகளையும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அது எல்லாமே இப்பொழுது தீர ஆரம்பிக்கும். அதே போல் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இதுவாகத்தான் இருக்கும். பழைய நினைவுகளை, பழைய மனிதர்களை பற்றி யோசிப்பதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும். தவிர்த்தால் மட்டுமே உங்களால் வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. அதை தூக்கி எறிந்துவிட்டு முன்னால் நீங்கள் சென்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நன்றாகவே நடக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்க ஆரம்பிக்கும். மற்றவங்க என்ன நினைத்தால் எனக்கு என்ன என்ற ஒரு நிம்மதியானது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவானது பிறக்கும். இனி உங்களிடம் யாராவது தேவையில்லாத காரியங்களை ஒப்படைத்தால் கூட முகத்திற்கு நேரை இல்லைனா கண்ணியமாக, அதே ஒரு சமயம் தீர்க்கமா இதை என்னால் செய்ய முடியாது என்று ஒத்த வார்த்தையில் நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படவும் ஆரம்பிக்காது. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளானது ஏற்படும். உங்களுடைய வீணான நேரங்கள் எல்லாமே மிச்சமாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு நேரத்தை உங்களது சொந்த தொழிலிலும் உங்களது முன்னோட்டத்திலும் முதலீடு செய்யவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை ஒரு அடிமையாக நினைத்த கூட்டம் உங்களது இந்த தீர்க்கமான பேச்சை கண்டு மிரண்டு உங்களுக்கான எல்லையை வகுத்து கொண்டு தள்ளி நிற்கவோ ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா ஒரு மாற்றங்கள் ஆனது நடக்கவோ ஆரம்பிக்கும். அது நீங்கள் நினைக்காத சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளானது மேம்படும். பொறுப்புகள் மேம்பட்டு வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. தனித்திறமைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் சாதகமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். நீங்கள் நினைத்து கூட எடுத்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு முடிவை நம்ம எடுத்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று நினைக்காமல் சாதாரணமாக எடுத்த சில விஷயங்களால் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போயிருந்திருக்கும். ஆன்மீகம் தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மகிழ்வீங்க. அது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மையையும் தேடி கொடுக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூட ஆரம்பிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்குவதில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. சந்தேக உணர்வுகளை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். யாரை பார்த்தாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் சந்தேகம் இல்லாமல் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உலகத்தையே நம்மால் சந்தோஷமாக வைக்க முடியாது. நாம் சந்தோஷமாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சுற்றியுள்ள உண்மையான மனிதர்களையும் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியும் என்ற இந்த ஒரு உன்னதமான உண்மை தாங்க நீங்கள் எப்படி உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து வந்த சில முக்கியமான சில விஷயங்களாக இருக்கும். அந்த முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா தேடி கொடுக்கவோ ஆரம்பிக்கும். எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைகளானது உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தன்னுடைய கொடூரமான பிற்கால கெடுதலை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது உங்களிடம் ஒரு உதவியை கேட்டால் உங்களுடைய சூழ்நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலுமே என்னால் முடியாது என்று ஒற்ற வார்த்தையில் மறுத்து சொல்ல உங்களுக்கு நாக்கானது கூச ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம அப்படி சொல்லிவிட்டால் அவங்களுடைய மனசு என்னாகும், நம்மளை அவங்க தவறாக நினைத்து கொள்வார்களா என்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்துக்கும் உதவுவதை முதல்ல தடுக்கணும். எல்லாத்துக்கும் உதவுவது சரிதான், இருந்தாலும் அது யாருக்கு உதவணும், உங்களுடைய நேரங்கள் இருக்கும் பொழுது அந்த ஒரு நேரங்களை தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். மற்றவங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய செலவுகளையும் சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களுடைய விஷயங்களை செய்து முடிக்காமல் போவது மிகப்பெரிய ஒரு குற்றமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுதான் உங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். உங்களுடைய தொழில் அல்லது வேலையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட்னா ஒரு இன்டர்வியூ ஆனது உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அதே ஒரு நாளில் உங்களுடைய நண்பர் ஒருவரின் சொந்த காரியத்திற்காக நீங்கள் அலைய வேண்டியிருந்ததால் உங்களுடைய அந்த உன்னதமான லட்சிய வாய்ப்பை நீங்கள் தவற விட்டிருப்பீங்க. அதை தவற விட்டது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்திருக்கும். நீங்கள் ஒரு சொத்து வாங்கவோ அல்லது ஒரு நல்ல ஒரு முதலீடு செய்யவோ கையில் பணமானது வைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் அதையும் நீங்கள் வெளியில் போய் எப்பொழுதுமே கொடுத்துருக்கவும் மாட்டீங்க.
உங்களை சார்ந்த ஒருவர் வந்து எனக்கு ஒரு அவசரம், பணம் கொடு என்று கேட்டபோது உங்களது எதிர்கால முதலீட்டு வாய்ப்பை கிள்ளி எறிந்துவிட்டு அந்த ஒரு பணத்தை நீங்க கொடுத்திருப்பீங்க. யாருக்காக? உங்களுடைய பழக்க வழக்கம் முக்கியம். பழக்க வழக்கம் நம்ம விட்டு போகக்கூடாது என்பதற்காக மட்டுமே சில விஷயங்கள்ல நீங்க பணத்தை கொடுத்து எப்படி வாங்குவது என்று தெரியாமல் எவ்வளவோ சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்களிலும் நிறைய இடங்களிலும் இதுவரைக்கும் செய்ததும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களானது இருக்கும். உங்களுக்குள்ள மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணங்களானது தோன்ற ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் நம்மளை ஏமாற்றியவர்களிடம் மீண்டும் போய் நியாயம் கேட்கலாமா, அல்லது அவர்கள் செய்த துரோகங்களை நினைத்து மீண்டும் வருந்தலாமா என்ற கடந்த கால பக்கங்களை யோசிக்கக்கூடிய ஒரு மைண்டானது உங்களுக்குள்ள நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு மைண்டானது உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னமும் உங்களுக்கு கவலைக்கு மேல கவலைகளையும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அது எல்லாமே இப்பொழுது தீர ஆரம்பிக்கும். அதே போல் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இதுவாகத்தான் இருக்கும். பழைய நினைவுகளை, பழைய மனிதர்களை பற்றி யோசிப்பதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும். தவிர்த்தால் மட்டுமே உங்களால் வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. அதை தூக்கி எறிந்துவிட்டு முன்னால் நீங்கள் சென்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நன்றாகவே நடக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்க ஆரம்பிக்கும். மற்றவங்க என்ன நினைத்தால் எனக்கு என்ன என்ற ஒரு நிம்மதியானது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவானது பிறக்கும். இனி உங்களிடம் வந்து யாராவது தேவையில்லாத காரியங்களை ஒப்படைத்தால் கூட முகத்திற்கு நேரை இல்லைனா கண்ணியமாக, அதே ஒரு சமயம் தீர்க்கமா இதை என்னால் செய்ய முடியாது என்று ஒத்த வார்த்தையில் நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படவும் ஆரம்பிக்காது. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளானது ஏற்படும். உங்களுடைய வீணான நேரங்கள் எல்லாமே மிச்சமாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு நேரத்தை உங்களது சொந்த தொழிலிலும் உங்களது முன்னோட்டத்திலும் முதலீடு செய்யவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை ஒரு அடிமையாக நினைத்த கூட்டம் உங்களது இந்த தீர்க்கமான பேச்சை கண்டு மிரண்டு உங்களுக்கான எல்லையை வகுத்து கொண்டு தள்ளி நிற்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் ஆனது நடக்கவும் ஆரம்பிக்கும். அது நீங்கள் நினைக்காத சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளானது மேம்படும். பொறுப்புகள் மேம்பட்டு வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. தனித்திறமைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் சாதகமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். நீங்கள் நினைத்து கூட எடுத்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு முடிவை நம்ம எடுத்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று நினைக்காமல் சாதாரணமாக எடுத்த சில விஷயங்களால் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போயிருந்திருக்கும். ஆன்மீகம் தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மகிழ்வீங்க. அது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மையையும் தேடி கொடுக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூட ஆரம்பிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்குவதில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. சந்தேக உணர்வுகளை நீங்க குறைத்து கொள்ள வேண்டும். யாரை பார்த்தாலும் இனிமே வரக்கூடிய நாட்களில் சந்தேகம் இல்லாமல் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உலகத்தையே நம்மால் சந்தோஷமாக வைக்க முடியாது. நாம சந்தோஷமாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சுற்றியுள்ள உண்மையான மனிதர்களையும் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியும் என்ற இந்த ஒரு உன்னதமான உண்மை தாங்க நீங்க எப்படி உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து வந்த சில முக்கியமான சில விஷயங்களாக இருக்கும். அந்த முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு